காட், பண்டி ஊர் குளம் இருக்குன்னு சொன்னா, பட் இவ்ளோ பெரிய குளம் இருக்குன்னு சொல்லவே இல்லையே. லில்லி இங்க வந்து பாரு. வாவ், குளம் சிறுசா இருக்கும்னு நினைச்சிட்டு வந்தா, பட் இவ்ளோ பெருசா இருக்கே. ஓ மை காட், வாட்டரை பார்க்கறக்கே அதுக்குள்ள இறங்கலாம் போல இருக்கு. கமான் லோட்டஸ், எதுக்காக அங்கேயே நின்றுட்டு இருக்க? உள்ள இறங்கி பார்த்தா தானே சூப்பரா இருக்கும். வாவ், உள்ள நிறைய ஃபிஷஸ் இருக்கு லோட்டஸ், இங்க வந்து பாரு. நான்சி, எனக்கே தெரியல நான்சி, குளத்தை பெருசு பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பேஞ்ச மழையில பயங்கரமா தண்ணி நின்னுட்டு இருக்கு நான்சி. ஹை, குளத்துல இவ்ளோ தண்ணி நிக்குதா? சூப்பர்க்கா, இன்னைக்கு ஜாலியா விளையாடலாம். நான்சி அக்கா, உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் சொன்னேன்னா பண்டி அண்ணா மேல நீங்க எல்லாரும் செம்ம கடுப்பாயிருவீங்க. அப்படி ஒரு காரியம் பண்ணிருக்காரு. அப்படி என்னடா பண்ணனா? அந்த மோனாக்கும் லிசாக்கும் ஷவர் செட் பண்ணி தந்திருப்பான், அதுதானே? அதுக்கு எதுக்குடா இவ்ளோ பில்டப் கொடுக்குற? ஷவர்னா நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமா உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி மொக்க ஷவர் எல்லாம் இல்ல, ரெயின் ஷவர் செட் பண்ணி கொடுத்துருக்காரு. அக்கா அக்கா, குளத்துல நிறைய மீன் இருக்கா? நான் ஃபர்ஸ்ட் இறங்கி மீனை பிடிக்கிறேன், அதுக்கப்புறமா பண்டி அண்ணா என்ன பண்ணாருன்னு சொல்றேன். பாத்துடா சிண்டு, மீன் உன்னையே கடிச்சிட போதே. மீன் பயங்கர பெருசா இருக்குடா. டேய், என்னடா பண்ற? டேய் டேய் டேய், ஏன்டா இப்படி பண்ற? வாவ், ஓ மை காட், அது ஷார்க் தானே? அது எவ்வளவு பெருசா இருக்கு. ஓ மை காட், இது ரொம்ப நாளா இந்த குளத்துக்குள்ள இருந்திருக்கும் போல இருக்கே. அதோட ஐஸ் எல்லாம் பாருங்க, பயங்கர பெருசா இருக்கு. பட் அது ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆயிடுச்சு சிண்டு, நீ அதை பயப்படுத்தாத. அது ஒண்ணும் இல்லக்கா, நான் வந்துட்டேன்ல, அதனால தான் இங்க இருக்கிற மீனுங்கெல்லாம் என்னை பார்த்து பயந்து நடுங்குதுங்க. பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அமைதியா இருந்தீங்கன்னா நான் உங்களை விட்டுருவேன். ஓ மை காட், இங்க இருக்கிற எல்லா ஃபிஷஸும் இந்த கார்னர்ல வந்து பயந்து உட்கார்ந்துக்குச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அதுங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றோம்னு நினைக்கிறேன். என்னக்கா நீங்க, குளத்துலன்னா மீன் இருக்கத்தான் செய்யும். மீன் இருக்குதுங்கறக்காக நம்ம வந்து குளத்துக்கு வந்து குளிக்காம துவைக்காம இருக்க முடியுமா? ஏய், அந்த பக்கம் போங்க, பயப்படுறாங்கல்ல. நான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்றேன். இந்த மீனெல்லாம் பிடிச்சி ஃபிஷ் ஃப்ரை பண்ணோன்னு வைங்க, சூப்பரா இருக்கும் தெரியுமா? ஃப்ரெஷ் மீன்ல. ஸ்டாப் இட் சிண்டு, அந்த ஃபிஷஸ் எல்லாம் பார்க்கும்போது உனக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம்னு தோணுதா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. போங்கக்கா, நீங்க டெய்லி நம்ம ஊர் மார்க்கெட்டுக்கு இந்த குளத்துல இருந்தா மீன் பிடிச்சிட்டு வர்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இப்ப நீங்க தேவையில்லாம இந்த மீனை பிடிக்க கூடாதுன்னு சொல்றீங்க. நாளைக்கு வந்து யாராவது பிடிச்சி கொண்டு போய் வித்துருவாங்க. சரி ஓகே, எவ்வளவு நேரம் இப்படி உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது? நான் டைவ் அடிக்க போறேன்ப்பா. டைவ் அடிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா துவைச்சிட்டு போகணும். இல்ல கடகடன்னு இறங்குங்க. டேய் பப்ளு, தண்ணி சில்லுன்னு இருக்குமா? ஐயோ அம்மா, தண்ணி ஐஸ் மாதிரி இருக்கு. அடப்பாவமே, ரோஸ் ஒரே டைவ் அடிச்சிட்டா. சரி, நானும் இறங்குறேன். அப்பா, அக்கா அக்கா, லோட்டஸ் அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. கமான் சோட்டு, உனக்கு தான் நல்லா ஸ்விம்மிங் தெரியும்ல, அப்புறம் எதுக்காக நீ பயந்துகிட்டு இருக்க? கமான், இறங்கு சோட்டு. ஆமாப்பா, நல்ல வேலை, நம்ம எல்லாத்துக்கும் ஸ்விம்மிங் தெரிஞ்சதுனால நம்ம இப்படி குளத்துல வந்து ஸ்விம் பண்ணி விளையாடுறோம். ஸ்விம்மிங் தெரியாதவங்கலாம் இந்த மாதிரி தண்ணியில இறங்கவே கூடாது தெரியுமா? லாஸ்ட் வீக் இந்த மாதிரி தான் குழந்தைங்க ஸ்விம்மிங் தெரியாம இறங்கி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். டேய் சிண்டு, பண்டி ஏதோ பண்ணுனான்னு சொல்ல வந்தேன், அதுக்கப்புறம் சொல்லவே இல்லை. சரி, அந்த ரிங்கை எல்லாம் எடுத்து போடுங்க. அட்லீஸ்ட் ரிங்கிலையாவது அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு இருக்கலாம். அக்கா, எவ்வளவு நேரமா செட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காருன்னு பாத்தீங்களா? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. வண்டி என்ன 2 மணி நேரம் 3 மணி நேரமா ஷவர் செட் பண்ணி தர்றாருன்னா எவ்வளவு சூப்பர் ஷவரா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நீ என்ன சொல்ற சிண்டு? அப்படி என்ன ஸ்பெஷல் அந்த ஷவர்ல? ரோசக்கா, அது வந்து ரெயின் ஷவர் ஆமாக்கா. அது கடையில் நின்னா மழை பெஞ்ச மாதிரி இருக்குக்கா. அங்க பாருங்க, பண்டி அண்ணாவே வந்துட்டாரு. நான் வந்துடுறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா டைவ் அடிக்கலாம்னு சொன்னேன். எனக்கு முன்னாடியே நீங்க எல்லாரும் இறங்கிட்டீங்களா? டே பண்டி, நீ ஒன்றும் இறங்க வேண்டாம். இன்னைக்கு நாங்க யாரும் கூட விளையாடுறதா இல்ல. நீ அந்த மோனாலிசாக்கு பயங்கரமான ரெயின் ஷவர் செட் பண்ணி கொடுத்துருக்கியாமே, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா எங்களுக்கு நார்மல் ஷவர், அவளுக்கு ரெயின் ஷவர் செட் பண்ணி கொடுத்துருப்ப. டே சிண்டோ, வந்த உடனே உன் வேலையை காமிச்சிட்ட பாத்தியா? ஏய், அது நம்ம குளிக்கிறதுக்காக செட் பண்ணி வச்சிருந்த ஷவர் தான்ப்பா. அவங்க ரொம்ப அடம் பிடிச்சாங்களேன்னு கொடுத்தேன். எப்படியும் நம்ம நாளைக்கு அதுல குளிக்க ஆரம்பிச்சிடலாம். வாட் இஸ் திஸ் பண்டி? அந்த மோனாவும் லிசாவும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதே ஷவரை நம்ம யூஸ் பண்ணணுமா? நீ எங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க பண்டி. எங்களால அந்த பழைய ஷவர்ல குளிக்க முடியாது. என்னது பழைய ஷவரா? ஒரு தடவை யூஸ் பண்ண ஷவரை மத்தவங்க யூஸ் பண்ண கூடாதா? அது என்ன ட்ரெஸ்ஸா? அடுத்தவங்க ட்ரெஸ்ஸை போடக்கூடாதுன்னு சொல்றக்கு? அண்ணா, நீங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் சரி, நீங்க இன்னைக்கு எங்க கூட விளையாட வேண்டாம்ண்ணா. அந்த ஷவரை பார்த்து எனக்கே ரொம்ப கடுப்பாயிருச்சு தெரியுமா? நீங்கெல்லாம் விளையாடுறதுக்காக நான் ஒன்று சென்னையிலிருந்து வாங்கி வச்சிருந்தேன், கொடுக்கலான்னு பார்த்தேன். என்னையே விளையாட்டுக்கு சேர்த்திக்க மாட்டேங்கிறீங்க. சென்னையில இருந்து வாங்கி வச்சிருக்கீங்களா? அண்ணா அண்ணா, அப்படின்னா என்ன, நான் ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டமா? காமிங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. டே சிண்டு, நம்ம எல்லாரும் என்னடா முடிவு பண்ணோம்? பண்டியை விளையாட்டுக்கு சேர்த்து கூடாதுன்னு முடிவு பண்ணோம்ல. அவன் ஏதோ வாங்கி வச்சிருக்கான்னு சொன்ன உடனே அண்ணா அண்ணான்னு போய் குழஞ்சிட்டு இருக்க. அவன் என்ன வாங்கி வச்சிருந்தாலும் சரி, நம்ம கூட இன்னைக்கு அவன் விளையாடக்கூடாது.
நான்சி அக்கா இருங்கக்கா. பண்டி அண்ணா ஏதோ ஸ்பெஷலா வாங்கி வச்சிருக்காரு, என்னன்னு மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காவிட்டரலாம். பேசாம இருக்கக்கா. அண்ணா நீங்க காமிங்கண்ணா. இங்க பாத்தீங்களா ஸ்பாஞ்ச் பால், இத தண்ணியில தூக்கி போட்டேன்னு வச்சுக்கோங்க, நல்லா நம்ம அது மேல ஏறி மிதக்கலாம். வாவ், நான் இதை தான் வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் பண்டி. ப்ளீஸ் பண்டி, அதை தூக்கி தண்ணிக்குள்ள போடு. அதை வச்சு விளையாண்டா சூப்பர் ஃபன்னா இருக்கும் தெரியுமா? இந்த பால் மேல ஏறி மிதக்கலாம். இந்த பாலை தூக்கி ஒருத்தர் மேல ஒருத்தர் அடிச்சு விளையாடலாம். இந்த மாதிரி 10 பால் வச்சிருக்கேன். என்ன விளையாட்டுக்கு சேர்த்துக்கிட்டீங்கன்னா பாலை தருவேன், இல்லாட்டி ஒரு பால் கூட கொடுக்க மாட்டேன். சரி சரி வா. ஆனா அந்த ரெயின் ஷவர் நாளைல இருந்து அந்த மோனாலிசா யூஸ் பண்ண கூடாது, புரியுதா? ஏய் லோட்டஸ், ஃபர்ஸ்ட் அடி உனக்கு தான். எப்படி இருந்துச்சு அடி? டேய் பண்டி, என்னையே அடிக்கிறியா? ஏய் ரோஸ், அடுத்தது உனக்கு தான். ஏய் எப்படி? ஏ ரோஸ், லில்லி, லோட்டஸ் எல்லாரும் குறி வச்சு அடுத்தது பண்டி அடிக்கிறோம்ப்பா. பண்டி டேய் எங்கடா இருக்க? ஐயோ பால் ஒண்ணையுமே காணுமே. ஓ மை காட், வாட் இஸ் திஸ்? என்னையா அடிக்கிறீங்க? ஓ மை காட், பால் எங்க இருந்து வருதுன்னே தெரியல. நல்லா இஷ்டத்துக்கு அடிச்சிட்டு இருக்கீங்கப்பா. சரி போதும் போதும், வந்த வேலையை பார்க்கலாம். எல்லாம் ஜாலியா விளையாண்டுக்கிட்டே இருந்தா துணி எப்ப துவைக்கிறது? நல்ல தண்ணி சூப்பரா இருக்கு. நான் இங்கேயே உட்காந்து துணி துவைக்க போறேன். நான்சி அக்கா ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நாங்க கொண்டு வந்த துணியும் சேர்த்து துவைச்சிடுறீங்களாக்கா? நானும் பப்ளு அண்ணாவும் சேர்ந்து மீன் பிடிக்கிறோம். மீன் பிடிச்சி உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி தரோம், சரியா? டேய் என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கியா? என்னோட துணியவே என்னால் துவைக்க முடியாது, உங்கள் துணியெல்லாம் என்னால் துவைக்க முடியாதுடா. வேணும்னா துவைச்சிக்கோங்க, இல்லாட்டி வீட்டில் போய் உங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்குங்க. கமான் கைஸ், உங்களால் கண்டிப்பாக இந்த குளத்தில் இருக்கிற ஃபிஷ் ஒன்று கூட பிடிக்க முடியாது. எவ்வளோ பெட் கட்டுறீங்க? லோட்டஸ், பெட்டு கட்டி பிடிச்சாதான் சூப்பர் ஜாலியா இருக்கும். இரு இரு, இப்பதான் எனக்கு அதை பிடிச்சே ஆகணும்னு ஆசை வந்துருச்சு. இதெல்லாம் ஷார்க்கு தானே, ஈஸியா மாட்டோம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஏய் எப்படி ஃபர்ஸ்ட் மீனையே சூப்பரா பிடிச்சனா? ஏய் 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 எஸ்கேப் ஆகி போயிட்டியா? ஏய் சிண்டு தள்ளி படுறா. மீன் கரெக்டா மாட்டுற நேரத்துல நடுவுல வந்து படுத்து எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் போடா. ஐயோ அண்ணா அண்ணா அண்ணா, என்ன தூக்குறீங்க? என்ன விடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. மீனை பிடிக்க சொன்னா என்ன பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஆனா உங்க துண்டில் சூப்பரா இருக்குண்ணா. ஏ பண்டி பண்டி, இங்க பாரு, இங்க 2 மீன் ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்கு பண்டி. பிடிச்சா ஈஸியா பிடிச்சிடலாம். ஏ வா 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 வா, மாட்டு 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 மாட்டினியா? சூப்பர், ஒரு மீன் பிடிச்சாச்சு. எங்க எல்லா மீனும் ஓடி போய் ஒளிஞ்சுக்குச்சா? ஏய் பிங்க் கலர்ல ஒரு ஷார்க் இருக்கு. மாட்டு 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 மாட்டிட்டியா? நம்பர் 2வும் மாட்டிக்கிச்சு. நம்பர் 3 மாட்டு 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 மாட்ட மாட்டுங்கிறியா? எங்க எஸ்கேப் ஆகி போக போற? டே பப்ளு அந்த பக்கம் போடா. லோட்டஸ், நீ பெட்டு கட்டினாலும் கட்டின, அவன் குளத்துல இருந்த எல்லா மீனையும் பிடிச்சிட்டான் போ. சரி, நான் வந்த வேலையை பாக்குறேன். என்ன நான்சி நீயே இப்படி ஒவ்வொரு துணிக்கா துவைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்ப துவைச்சு முடிக்கிறது? ஒண்ணு பண்ணலாம், எல்லாரும் அவங்கவுங்க கொண்டு வந்த துணியை உள்ள போடுங்க. நான் இந்த குளத்தையே ஒரு வாஷிங் மிஷினா ஆக்கிடுறேன். எல்லாரும் அப்படியே குளிச்சுக்கலாம், துவைச்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். என்னது, குளத்தையே வாஷிங் மிஷின் ஆக்குறியா? அதெல்லாம் பண்ண முடியாது. நடக்கிற காரியத்தை பாரு. இன்னும் 1/2 மணி நேரத்துல நம்ம கிளம்பணும். அதுக்குள்ள துவைச்சிங்கன்னா உண்டு, இல்லாட்டி கண்டிப்பா உங்க அம்மா கிட்டயும் பாட்டி கிட்டயும் நல்லா திட்டு வாங்குவீங்க. விட்டுருந்தீங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் அங்க வீட்டுக்கிட்டேயாவது துவைச்சு போட்டிருப்பாங்க. அதுவும் இல்லாம இங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க. டொண்டடாய், நீங்க எல்லாம் வரும்போது வெறும் துணி தானே எடுத்துட்டு வந்தீங்க. நான் எங்க அம்மா வச்சிருந்த ஷாம்பு பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க பாத்தீங்களா, இது அப்படியே குளத்துக்குள்ள கொட்டி இந்த குளத்தையே ஒரு பெரிய வாஷிங் மெஷின் ஆக்க போற. நீங்க எல்லாரும் இறங்குனீங்கன்னா அப்படியே குளிச்சுக்கலாம், துவைச்சுக்கலாம். எப்படி? ஓ மை காட் பண்டி, வாட் இஸ் திஸ் பண்டி? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவ்ளோ வாட்டரையும் நீ வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க பண்டி. எல்லா ஷாம்பு உள்ள கொட்டிக்கிட்டு இருக்க. அண்ணா அண்ணா, நான் குளிச்சாச்சுண்ணா. நீங்க சொன்ன மாதிரி நான் நல்லா தலைக்கே குளிச்சுட்டேன். நல்லா முங்கி முங்கி எடுத்துட்டேன். அப்படியே துணியையும் போட்டு அலசி எடுத்துட்டேன். அவ்வளவுதான்ண்ணா, நான் வந்த வேலை முடிச்சதுண்ணா. என்ன ரோஸ்னி, எல்லாரும் என் ஐடியாவுக்கு பாராட்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நல்லா என்ன திட்டிட்டு இருக்கீங்க. நான் இறங்கி குளிக்க தான் போறேன். டே பப்ளு, நீ அந்த பக்கம் போடா, நான் இந்த பக்கம் டைவடிக்க போறேன்டா. ஓ மை காட் பண்டி, நீங்க பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து யாரோ வர்றாங்க பண்டி. டேய் பசங்களா, யாரு நீங்க? இங்க குளத்துக்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நீச்சல் தெரியாம குளத்துக்கிட்ட வரக்கூடாது, அது உங்களுக்கு தெரியுமா? முதல்ல குளத்துல தண்ணி ஜாஸ்தியா இருக்கு. உங்களை மாதிரி சின்ன பசங்களாம் இந்த மாதிரி குளத்துக்கிட்ட விளையாடக்கூடாது. முதல்ல அந்த பக்கம் எந்திரிச்சு போங்க. யார் இந்த பக்கத்துல சோப்பு எல்லாம் கலந்தது? அங்கிள், அது வந்து அங்கிள் நாங்க தான் அங்கிள். துவைக்கலாம்னு சொல்லி நிறைய ஷாம்பு இதுல போட்டோம் அங்கிள், சோ தட் எல்லாரும் சேர்ந்து துவைச்சுக்கலாம் இல்ல அங்கிள். பண்றதையும் பண்ணிட்டு என்னமோ பெரிய பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இவ்ளோ தண்ணியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பின்னாடி வர்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அது மட்டும் இல்ல, இந்த குளத்துல நிறைய மீனுங்கள்லாம் இருக்கு. கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்து விட்டீங்கன்னா அந்த மீனுங்கெல்லாம் செத்து போயிடாதா? யார் வீட்டு பசங்க நீங்க? முதல்ல இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஊர் பஞ்சாயத்துல சொல்லி உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. அங்கிள், நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீங்க கத்திட்டே இருக்கீங்க. எங்க பாட்டி யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சிச்சுன்னா நீங்க இந்த மாதிரி பேச மாட்டீங்க. என்ன அங்கிள் நீங்க? எங்க பாட்டி தான் ஊர்லயே ரொம்ப பெரியவங்க.
நாங்க சீதா பாட்டியோட பேர பசங்க அத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. என்னது சீதாமாவோட பேர பசங்களா? ஆமா ஆமா, நேத்து சொல்லியிருந்தாங்களே ஊர்ல இருந்து நிறைய சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு. அவங்க தான் நீங்களா? அவங்க ஊர்லயே எவ்வளவு பெரிய ஆளு. நீங்க என்னடானா ஊரு குளத்துல ஃபுல்லா சோப்பை கலந்து விட்டு இப்படி தண்ணிய வெள்ளம் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. சாரி அங்கிள், ரியலி சாரி அங்கிள். நாங்க ஃபிஷஸ் பத்தி யோசிக்கவே இல்ல அங்கிள். இருங்க இருங்க, நேரா இப்ப உங்க பாட்டி வீட்டுக்கு தான் போறேன். போய் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஓ மை காட், இதுக்கு தான் பண்டி நான் சொன்னேன் இதெல்லாம் பண்ண வேண்டான்னு.